பண்ணுறதுக்காக பாரதியோட ஹாஸ்பிட்டலுக்கு வரேங்க. லக்ஷ்மியும் ஸ்கூல் முடிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு வரேங்க. அண்ணம்மா ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனே ரிசப்ஷனில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னீங்கன்னு லிஃப்ட் ரிப்பேர் பார்க்குறதுக்கு 2 பேர் வந்தாங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேன்டீனில் பெஸ்டிசைட்ஸ் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார் மேடம். அதே மாதிரி ப்ளம்பிங் ஒர்க் பார்க்குறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் எல்லாருமே நீங்கள் தான் வர சொன்னீங்கன்னு சொன்னாங்க மேடம். நாங்கள் ஐடி கார்டெலாம் செக் பண்ணிட்டு தான் உள்ளே அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க யாருமே நான் வர சொல்லலையே அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. இதில் ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு கண்ணம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக தீவிரவாதிகள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டல்லையே அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அண்ணம்மாட்ட தீவிரவாதி சொல்கிறான், எங்களுக்கு மொத்தம் 3 கோரிக்கை இருக்குது, அதை அவங்க கவர்மெண்ட் நிறைவேற்றலை அப்படின்னா அவங்க எல்லாரையும் நான் சுட்டுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். இடையில இந்த விஷயத்த விக்ரம் சௌந்தர்யா வீட்டில் போய் சொல்கிறாரு. நம்ம குடும்பத்தில் மொத்தம் 4 பேர் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா அழுறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, எல்லாரையும் காப்பாற்றி நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு பாரதி அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகிறாரு. பீஸ்ட் படம் மாதிரி கதை கொண்டு போகிறாங்க. விஜய் மாதிரி பாரதி காப்பாற்றுவாரா இல்லையான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ்.